அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு பழனிசாமி அவர்கள் திமுக குறித்தும் திமுக கூட்டணி குறித்தும் விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். அவர் சொல்வது வந்து திமுக வந்து ஐசியூவில் இருக்கு அப்படின்னு சொல்றார். இது உதயநிதி அவர்களுக்கான பதிலாக தான் அதை சொல்லியிருந்தார். மற்றொன்று, திமுக கூட்டணி வந்து தானாகவே உடைஞ்சிரும், தேர்தலுக்கு முன்பாகவே விரைவில் உடைந்து விடும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். மறுபக்கம் திரு உதயநிதி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக திரு பழனிசாமி அவர்களே இருக்கணும், அதை நானே முன்மொழிகிறேன், அவர் இருந்தால்தான் எங்களுக்கு வந்து வேலை சுலபமாக இருக்கும், எங்களுக்கு வெற்றி எளிதாக இருக்கும் என்கிற பொருள்பட அவர் பேசியிருந்தார். இந்த ரெண்டு புள்ளிகளையும் நம்ம மையமாக வச்சு தான் தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக கூட்டணியை குறிவைக்கக்கூடிய பழனிசாமி தலைமையை குறிவைக்கும் உதயநிதி, கணக்குகள் என்ன? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொடுக்கிறேன். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் அக்னீஸ்வரன். பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள், வணக்கம் பிரகாஷ். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள், வணக்கம் கோட்டீஸ்வரன். ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடம் இருந்தே தொடங்குறேன். உதயநிதி அவர்களோட பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஆளுநர் குறித்து முதல்வர் பேசியிருந்தது வந்து, இவரே ஆளுநராக இருக்கட்டும், அப்போதான் எங்களுக்கு வெற்றி வந்து விரைவாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும்னு பொருள்பட பேசியிருந்தார். ஆனால் உதயநிதி பேசுறது வந்து, இவர் இருந்தா எங்களுக்கு எளிதாக வெற்றி இருக்குன்றது எப்படி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமைங்கிறது பலவித எதிர்ப்புகளை உள்ளடக்கிய ஒரு தலைமை. அந்த உள்கட்சி அரசியலை தன்னை அசெட் பண்ணுறதுக்காக அவர் வந்து முதற்கட்டம் ஜெயலலிதாட்டிருந்து அந்த கட்சி அவங்க இறந்த பிறகு சக்சஷன் வரும்போது சசிகலா தினகரன் ரெண்டு பேரையும் அவர் பகிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. அப்படிதான் முடியும், அது இயல்பாக தான் நடந்தாகணும். அதில் ஒரு 7 விழுக்காடு வாக்குகளை வந்து அதிமுக இழக்குது. அவர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர்களாகிறாங்க. அடுத்தபடியாக இரட்டை தலைமைங்கிறது இந்த கட்சிக்கு நல்லது இல்லை, அது ஒற்றை தலைமையானாதான் நல்லது, இரட்டை தலைமை பாஜகவுக்கு ஒரு பேச்சை கேட்கக்கூடிய ஒரு தலைமையாக இருக்குது, இண்டிபெண்டாக செயல்படணும்னா ஒற்றை தலைமை தேவைன்னு ஒரு முடிவெடுத்து அவங்க ஒரு காய்களை நகர்த்தும் போது அதில் உள்ள பிளவு வந்து ஒரு 13 விழுக்காடு வாக்குகளை வந்து அதிமுகவை பலகீனப்படுத்துது. 20% வாக்கில் அதிமுக நிற்கிறாங்க. அது எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி எடுத்த வாக்குகளுங்கிறதுல அவருக்கு ஒரு கிரெடிட் அதில் இருக்குங்கிறத நம்ம மறக்க முடியாது. அது அவர் கிளைம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு எதிர்ப்பு வந்து உள்கட்சி அரசியலுக்குள்ளே வெளியேறினவங்க உள்ளே இருக்கிறவங்க அடிப்படையில் பலவிதமான எதிர்ப்புகள் அவர் இருக்கிறதுனால ஒரு எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் கொண்ட ஒரு தலைவர், ஆதரவு வளையம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவே இருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஒரு பெரிய கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் எதிர்கொள்ளும் போது வெற்றி வாய்ப்பு எளிதுங்கிற அடிப்படையில் எடப்பாடியோட நெகட்டிவிட்டி வந்து ஸ்டாலினுக்கு கூடுதல் பிளஸ்ங்கிற அடிப்படையில் அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்றாரு. உணர்ந்து புரிஞ்சுதான் அதை சொல்றாரு. இன்னைக்கு களத்துல ஒரு வலுவான தலைமை அப்படின்னா எதிர் முகாம்ல அவரு தானே இருக்கிறாரு. நீங்க அவரு இல்ல அப்படின்னா வேற யாரு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வந்து அதனாலதான் அவரை சொல்றாரு. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா ஸ்டாலினுக்கு எதிராட்டு தூரத்துல இருந்தாலும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிங்கிறது வெளிப்படையா தெரியுது. இன்னொரு கோணம் இருக்குல்ல ரவீந்திரன் துரைசாமி, உள்ளுக்குள்ள வந்து தினகரன் வந்து இபிஎஸ் அவங்கள மாத்தனாதான் அப்படின்றாரு. ஓபிஎஸ் அவர்கள் ஒன்னு சேராட்டி நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்றப்ப இவர்களெல்லாம் தூண்டி விடுற மாதிரி இவர் பேச்சு அமைஞ்சிருக்கா? இந்த தலைமை வந்து தூண்டி விட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தினகரன் ஆதரிக்கிறாரு. தூண்டி விட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு அவங்க அரசியல் புரிதல் இல்லாதவங்க அல்ல, அவங்களுக்கும் அரசியல் புரிதல் இருக்குது. அதுல டிடிவி தினகரனை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி வீழ்ச்சி அடைஞ்சாதான் 2026க்கு பிறகாவது அதிமுக அரசியலுக்குள்ள, ஒரு காலத்துல அதிமுக அரசியலை கோல வச்சவங்க 30 வருஷமா ஜெயலலிதாவோட ஒரு நட்பு வளையத்துல அவங்க உறவினர் ஒருத்தர் ஜெயலலிதாவோட உயிர் தோழியா இருந்ததுனால அதிமுக அரசியலுக்குள்ள கோல வச்சவங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஸோ மீண்டும் அவங்க அப்படி ஒரு இதை எதிர்பார்க்கணும்னா எடப்பாடிக்கு ஒரு வீழ்ச்சி வந்ததுன்னா தங்களுக்கு மீண்டும் ஒரு முக்கியத்துவம். அதுல அவர் சொல்லுவது, நீங்களே இருங்க, நீங்க இருந்தாதான் எங்களுக்கு ரொம்ப வேலை சுலபமா இருக்கும் அப்படின்னா ஏதோ ரொம்ப வெற்றி எளிதா கிடைக்கிற மாதிரி பேசுறாரு. அதான் எடப்பாடி தலைமையில கூட்டணி அமைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. பாஜகவும் ஜி கே வாசனும் தவிர யாரும் கூட்டணிக்குள்ள வரல. பாஜக சீட் ஷேரிங் இன்னும் முடிவாகல.
தேமுதிக எடப்பாடி கூட இருந்தவங்க வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க டிஎம்கே ஆப்ஷனையும் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. சோ ஆப்ஷன் ஓபன் அவங்க செயல்படுறாங்க. அப்ப இபிஎஸ் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாங்க. நீங்க இருந்தா ரொம்ப சாதகம் தான். வலுவான கூட்டணி அப்படிதான் பாக்குறாங்களா? ஜெயலலிதா 2001 அணி அமைச்சது மாதிரியோ, ஜெயலலிதா 2011 அணி அமைச்சது மாதிரியோ எடப்பாடி திமுகக்கு எதிராக அமைச்சுக்கிட மாட்டாருங்கிறதுல உறுதியா நம்புறாங்க. எப்படி சார் உறுதியா நம்ப முடியும்? இன்னும் 8 மாசம் இருக்கு. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதெல்லாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். வெறும் அரசியல் வார்த்தை. அரசியல்வாதி லாபத்துக்கு தான் நிக்கிறான். ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். டெல்லியிலயும் நிறைய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அமித்ஷா அவர்கள் 1000 மீட்டிங் நடக்கட்டுங்க. என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம்? அமித்ஷா 8 வருஷம் தான் அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன லாபங்கிறதா அங்க குறி. பொது எதிரியை வீழ்த்துவோம். பொது எதிரி எல்லாம் யாருக்கும் இல்ல. பொது எதிரியை வீழ்த்திக்கிட்டு புலிக்கு பயந்தவெல்லாம் யார் முதுகுல பயன்கிற மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அக்குமுலேட்டிங் பவர் ரொம்ப முக்கியம்னு சொல்லும் போது தங்களுக்கு என்ன, தங்கள் கட்சிக்கு என்ன. இப்போ திமுக அணி இன்டாக்டா போறாங்கன்னு சொன்னா 3 எலெக்ஷன்ல அவங்க எவ்வளவோ பிக்கல் பிடுங்கல் இருந்தாலும் கூட ஸ்டாலின் அதை சீட் ஷேரிங்க முடிச்சுக்கிட்டு. ஆனா இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்களே, இப்ப நீங்க 8 மாசத்துல கூட்டணி இவங்களால அமைக்க முடியுமான்ற ஒரு கேள்வியை எழுப்புறீங்க இபிஎஸ் தரப்புல. இபிஎஸ் சொல்ற திமுக கூட்டணி பாருங்க தானாவே உடைய போகுது. அதாவது இவரால முடியலைங்கிறத காட்டுறதுக்கு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற லெவல்ல ஒற்றுமையா இருக்கவங்க இன்னும் சொல்ல போனா சிம்பிள். திமுக அணியில உள்ள கட்சிகள் எல்லாமே லோவஸ்ட் ஓட்டை எடுத்துக்கிட்டு ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஒரே ஒரு பாலிசியில ஆன்டி பிஜேபிங்கிற பாலிசியில நின்று ஜெயித்துட்டு இருக்காங்க. அதுல திமுகவும் இன்க்ளூடிங் தான். ஆர்கே நகரையும் சந்திச்சு தான் அவங்க இருக்கிறாங்க. இங்க இந்த அலையன்ஸ்ல பலமுறை பிரேக் ஆகி ரீஸ்ட்ரக்சர் ஆகி மீண்டும் ரீஸ்ட்ரக்சர் ஆகிறதுல சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அணிதாங்கிறது 100% உண்மை. அதுல ஓபிஎஸ் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு, தேமுதிக டிஎம் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க போது கடந்த காலத்தின் தலைவர்களோட தவறுகள் பாடம் படிச்சு வெற்றி பெற்றாலும் அணியை பெருசாக்கலாம் அபண்டன் காஷன்லங்கிற ஒரு மூவ் ஸ்டாலினுக்கு இருக்குது. ஓகே, அக்னீஸ்வரன் கிட்டத்தட்ட இபிஎஸ் அவர்கள் இருந்தா எங்களுக்கு ரொம்ப வெற்றி சுலபம். தயவுசெய்து நீங்களே 100 வருஷத்துக்கு நீங்களே இருங்க, நிரந்தர பொதுச் செயலாளராக இருங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப சாதகம் அப்படின்னு தினகரன் சொல்ல. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். இவருக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது, இவரால திமுகவை வீழ்த்த முடியாது. அதை தான் உதயநிதி சொல்லியிருக்காருன்னு தினகரனும் பேசுறாரு. ஓபிஎஸ் அமைதியா இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி 2024க்கு பிறகு அது திரு டிடிவி தினகரன் தான் போகும்னு ஒருத்தர் சொன்னார். அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதுதான் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த முரண்பாடுகளுக்கு நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு ஆதரவான வார்த்தைகள் ஏதாவது வந்தால் நான் அந்த கருத்தை தாங்க நானும் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீர்கள், அப்படித்தானே அர்த்தம்? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அவர் வந்ததே 2019 இளைஞர் அணிக்கு வந்தாரு, 2021 அரசியலுக்கு வந்தாரு, 2025 ஆகுது. அவர் அரசியலுக்கு வந்தே ஒரு 4.5 ஆண்டுகள் ஆகுது. சரி, ஒரு 70 ஆண்டு காலம் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அதுல 31 ஆண்டு காலம் ஆட்சியில் ஒரு இயக்கம். அதுல இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடியே முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீங்கள் ஒரு கருத்து சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இது நீங்க மெல்ல மெல்ல அரசியல்ல தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாதிரி மிசாவுல போய் கஷ்டப்பட்டு பல போராட்டங்களை சந்திச்சு பல தேர்தலை வெற்றி பெற்று பல கூட்டணிகளை அமைச்சு நீங்க வந்து இருக்கிறதுனால இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்க ஒரு 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 எல்எல் நகையோடு பேசுறீங்க. இல்ல, எல்எல் நகைன்றதை தாண்டி அவர் எப்ப வந்தாருன்றதெல்லாம் தாண்டி அவர் எந்த பொசிஷன்ல இருந்துகிட்டு பேசுறாருன்னு பாருங்க. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லுது கூட்டணி அமைக்க முடியல, கட்சி உடைஞ்சிருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கு, அதை தான் அவர் சொல்றாரு. இப்ப ஆளுநருக்கு சொன்னாங்க இல்லையா, நீங்களே இருக்கணும் ஆளுநரா, அப்பதான் எங்களுக்கு வெற்றி இன்னும் நல்லா சுலபமா கிடைக்கும். அது மாதிரி இபிஎஸ் சொல்றாங்கன்னு எடுத்துக்க முடியாதா? அதானே ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. நெகட்டிவ் ஓட்ஸ் அவருக்கு இருக்கு இபிஎஸ். அதாவது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஊடகத்துல ஒரு பிம்பத்தை பேசி பேசி தினமும் ஏதாவது ஒண்ணு பேசி ஒரு எதிர்மறை வாக்குகளை உருவாக்கி அதன் மூலம் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யாம பாத்தீங்களா அவரால் ஜெயிக்க முடியல இப்படி சொல்றீங்களே. நான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் கையாளுகிற விதத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒரு நாள் இருந்து பார்க்கட்டுமே,
இல்ல இப்போ நீங்க சொல்லுவது வந்து அரசியல் செயல்பாட சொல்றீங்க. இப்ப ரவீந்திரன் அரசியல் செயல்பாடு அதுதானே சார். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கடந்த கால வாக்கு வங்கி எப்படி போல் பேட்டர்ன் இருக்குன்றத வச்சு பேசுறாரா இல்ல உருவாக்குறாரா? இல்ல அது இப்ப பாயிண்டா வாங்கல. அதுதான் உருவாக்குறாங்க சார். உருவாக்குறாங்க. ஒண்ணு எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்றேன்னு பாருங்களேன். இப்ப அண்ணன் பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார். என்னன்னா சசஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது வந்து திமுகவையே அவர் வந்து பாத்துக்குங்கப்பா, நீங்க தான் வாரிசின் அடிப்படையில் வர்றீங்க. அவர் வாரிசின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவில்லை. ஆகவே அம்மையார் இறக்கும் போது அவர் தான் வருவார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் அவரை எதிர்க்கிறீர்கள் அப்படின்னா அவரை எதிர்க்க முடியாதவர்கள் திமுக ஆதரவு கிடைச்சாலும் பரவாயில்லன்னு போய் இன்னைக்கு துணை முதலமைச்சர் சொல்றது சரின்னு சொன்னா அவரால கருத்தால எதிர்கொள்ள முடியல அவரை. திரு அக்னீஸ்வரன், சரி, அவர் செஞ்ச செயல்களால் உங்களை எதிர்கொள்ள முடியாதா? அக்னீஸ்வரன், நான் என்ன கேக்குறேன்னா, நான் வந்து திரு இபிஎஸ் அவங்களோட அனுபவத்தையோ இதையோ நான் ஒப்பிட்டு அப்படி நம்ம பேசல. திரு உதயநிதி அவர்கள் சொல்றாங்க, நீங்களே இருங்க, எங்களுக்கு அதுதான் நல்ல சுலபமா வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்குறார். உங்களுக்கு வியூகம் அமைக்க தெரியல, கூட்டணி அமைக்க தெரியல, கட்சியை கட்டுக்கோப்பா வைக்க தெரியல. இதெல்லாம் தானே அந்த விமர்சனத்துக்குள்ள இருக்கு. நீங்க அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாத பேச்சு சார். அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிறாதீங்க. அது அரசியல மாத்தி மாத்தி அவங்க குறை சொல்லிக்கிறாங்க. நான் இப்படி சொல்றேன்னு, உரத்துறை அமைச்சராக இருந்த மத்திய கேபினெட் அமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. அழகிரி அவர்கள் சொன்னாங்க, அவர் மத்திய அமைச்சராக இருக்கிற போது எப்படி இருந்திருக்காது. அவர் அதிகாரத்தை சுவைத்த போது சொன்னார், அதிமுக என்கிற ஒரு இரட்டை இலை வச்சிருக்கக்கூடிய சின்னம் அது வந்து இரட்டை இலையெல்லாம் கருகி போயிடும் அப்படின்னாரு. இன்னைக்கு யார் கருகி போயிருக்கிறா? அரசியலில் யாரும் ஜோதிடம் சொல்லவே முடியாது. ஆகவே இவர்களை பொறுத்தளவில் இவர்கள் நாங்க வந்து கூட்டணி பலமா வச்சிருக்கிறோம், அவரால் அமைக்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது பரவாயில்ல. ஆனா நீங்களே 100 ஆண்டு காலம் இருங்க அப்படின்னு சொன்னா, நான் இப்படி சொல்றேனே, நீங்களே நீட்டு விளக்கு அவர் கொண்டு வந்ததை உங்களால கொண்டு வர முடியாது. நீங்க ஒரு 100 ஆண்டு காலம் இருந்தா அப்ப தமிழ்நாட்டுல வேற யாரும் அரசியலுக்கே வர முடியாது. இது ஒண்ணு. இன்னொன்னு, அதிமுகவை எங்களை மாதிரி ஒரே குடும்பமா வாங்கப்பா, அப்பதான் நீங்க 100 ஆண்டு காலம் வாழ முடியும் அப்படின்றத இன்டைரக்டா சொல்றாரு. எங்கள மாதிரி தாத்தா, ரவீந்திரன், மகன், பேரன் எல்லாம் மாதிரி நீங்களும் மாத்திக்கோங்க. இல்லப்பா, அக்னீஸ்வரன் சொல்வது வந்து அவர் ஒரு அரசியல் எதிர்வினையா சொல்றார். நீங்க வாரிசு அரசியல், நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஆனா நீங்க சொல்றது அதுக்குள்ள இருக்கிற கணக்க சொல்றீங்களா? ஏன்னா அக்னீஸ்வரன் கேக்குறது, இது என்ன ஜோதிடமா? நம்ம வந்து இவர் இனிமேல் ஜெயிக்கவே முடியாதுன்னு ஜோதிடம் சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. உங்களை சொல்லும்போது என்ன சொன்னீங்க? அந்த ஜாதகமே இல்லைன்னு சொல்லும்போது வேதனைப்பட்டீங்க. ஜெயிக்க முடியாதுன்னு கூட சொல்லலையே, எடப்பாடி தலைமையில ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாரு. என் கருத்து தான் அவரை பிரதிபலிக்கிறாருன்னு கூட நானே மகிழ்ச்சி அடைகிறேன் சார். அது என்ன, அவர் இதுவரைக்கும் அவர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர், ஆட்சி நடத்தி இருக்கிறார், கட்சியை வலிமையா வச்சிருக்கிறார், பாஜகவை கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா நீங்க எப்படி கட்சியை வலிமையா வச்சிருக்கிறாருங்கறதுல அந்த பயத்துல பேசுறாரு. அதுல தான் முரண்படுறேன். கட்சியை வலிமையா வச்சிருக்கிறார் எங்க? சேலத்துல, விழுப்புரத்துல, சிதம்பரத்துல, கள்ளக்குறிச்சியில, நாமக்கல்ல, தர்மபுரியில, இந்த 36 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினை விட பலமான தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். 36 தொகுதி, 36 தொகுதிக்குள்ள 146 தொகுதி சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறாரு. இதுக்குள்ள இருக்கிறார். யார் வேணாலும் போலாமே. முதல்ல போங்க. ஆனா முதல்ல யாரு போனது தானே முக்கியம். அது கள்ளக்குறிச்சியா இருந்தாலும் எடப்பாடி முதல்ல போறாரு. தேர்தலுக்கு சுற்றுப்பயணம் அவர் தான் போறாரு. அக்னீஸ்வரன், இப்ப சீமான் அவர்கள் கூட 234 தொகுதியும் போயிடுவாங்க. அது தமிழ்நாட்டுல எல்லா சுதந்திரமும் இருக்கு. பிரச்சனை என்னன்னா யார் அங்க செல்வாக்கா இருக்காங்கன்றது தானே அவர் கேக்குறாரு. நீங்க செல்வாக்கு அப்படின்றது கூட்டணியே பலப்படுத்த தவறியதனால் அவர் செல்வாக்குன்றீங்கல்ல. நீங்க செல்வாக்கு 2011 இருந்து இத்தனை நாள் தோத்துட்டே வந்தீங்களா? அது என்ன செல்வாக்கெல்லாம் அப்ப போச்சா? இன்னொன்னு ஐசியூன்றாரு. அதுக்கு முன்னாடியே கலைஞர் முதுபெரும் தலைவர் இருக்கிற போதே 14 ஆண்டு காலம் திமுக ஐசியூல தான் இருந்துச்சு. இப்ப அண்மையில 2011 இருந்து 2021 வரைக்கும் ஐசியூல தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்றது? எனக்கு ஒரு பாயிண்ட் என்னது, இது இபிஎஸ் அவர்கள் இப்ப 2019 இருந்து நீங்க 2024 வரைக்கும் திமுக தொடர் வெற்றிகளை தான் பெற்றுக்கொண்டிருக்கு. நீங்க ஒரு கமெண்ட் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆதாரம் வேண்டாமா? ஐசியூல இருக்கு இல்ல ஏதாவது வாக்கு வங்கி இழந்திருக்காங்களா, தோக்குறாங்களா, என்ன ஐசியூல இருக்கு? நீங்க 2011 இருந்து 2021 வரைக்கும் நல்ல தொடர் வெற்றி தான். ஆமா, 2011 இருந்து 2014 எடுத்துக்குங்க, 2016 எடுத்துக்குங்க, எல்லாமே அது சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் எடுத்துக்குங்க, திருச்சி எடுத்துக்குங்க, எல்லாமே எல்லாம் அதத்தான் சொல்றேன். இங்க இந்த இருதுருவ அரசியலில் ஒருவர் ஆளுங்க மாறி மாறி தான் வரும். நீங்க ஆளுங்கட்சினா அடுத்து எதிர்க்கட்சியா மாற போறீங்க. தூய்மை பணியாளர்களுடைய விதம் என்ன? இன்னைக்கு கூட போராடிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றீங்க? ரவீந்திரன் துரைசாமி, இப்ப உதயநிதி அவர்களினுடைய விமர்சனத்துல இருக்கிற சிக்கல் என்னன்னா,
அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி திமுகவுக்கு அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில இல்ல. அப்ப யாருமே வந்து இல்ல, இந்த இந்த தலைமை மாதிரி இருந்தா எங்களுக்கு சௌரியம்னு யாரும் பேசுனது கிடையாது. படுதோல்வி அடைஞ்சு இப்ப ஏன் தலைமையை படுதோல்வி அடைஞ்சு 3வது 4வது போய் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற அளவுக்கு ஸ்டாலின் ஒரு பெரிய உயரத்துக்கு போகல. அந்த உயரத்துல ஜெயலலிதா இல்ல. 1 விழுக்காடு தான் வித்தியாசம். இப்ப 24 விழுக்காடு வித்தியாசம் ஸ்டாலின் அணிக்கும் எடப்பாடி அணிக்கும். பிரகாஷ், இதுல எப்படி புரிஞ்சுக்கிறது? திரு உதயநிதி அவர்கள் வைக்கிற கமெண்ட், அவர் தலைமையை கொஸ்டின் பண்ற, நீங்க இருங்க அப்படின்னா உங்களால வெற்றியை சாத்தியப்படுத்த முடியாதுன்னு. கிட்டத்தட்ட தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பேசுற துணி தான் அதுக்குள்ள இருக்கு. ஏன் ரவீந்திரன் துரைசாமி சொல்ல, நானும் அதை தான் சொல்றேன் அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இபிஎஸ் அவர்கள்னா தானமா பேசுறீங்க, இன்னும் 8 மாசம் தான் ஆட்சி மாறும், மக்கள் எழுச்சியை பாருங்க, எனக்காக கூடுகிற கூட்டம் அப்படின்னு அவரும் சொல்றாரு. இல்லை, ரவீந்திரன் துரைசாமி எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி தோப்பாருன்றது வந்து ஒரு 35 வீடியோவில் சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்கேயும் ரிப்ளிகேட் பண்ணுறாரு. அதை உதயநிதி சொன்னதுனால அவர் அதை எடுத்து பேசுகிறார். நான் அதுக்குள்ளே வரல. நான் போன சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்குறேன். 75 தொகுதிகளில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சார், ரைட்டா? கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் அவரை தோக்கடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கும் டிடிவி தினகரனுடைய அமமுகவுக்கும் இருந்த வித்தியாசம் என்பது அதிகம். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸாகவே தோத்துது, ரைட்டுங்களா? ஒரு 50 தொகுதிகள்னு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட 75 50 எவ்வளோ? 125. மீண்டும் எடப்பாடி ஆட்சி வந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு கட்சின்ற அடிப்படையில் போகும்போது ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சியோட அவர் வந்து இன்னைக்கு பாஜகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தாக்குதலை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அண்ணாமலை அப்படின்ற ஒரு பெரிய ஃபிகரு இன்னைக்கு டிடிவி தினகரன் பேசுகிறார் இல்லையாங்களா? இவர் 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எங்கே இருந்தார்? லண்டன் ஹோட்டல் கேஸில் எனக்கு தெரிஞ்சு வெற்றிவேல்னு ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க. வெற்றிவேலில் வந்து சிதம்பரத்தில் டிடிவி தினகரனை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயா வணக்கம்னு சொல்கிறார். கோவிலில் கும்பிடுறாங்க 2 பேரும். யார் வெற்றிவேல்ன்றது? வெற்றிவேல்ன்றது எம்எல்ஏ, முன்னாள் இறந்தவர். அவர் வந்து பார்க்குறாரு. அப்போது டிடிவி தினகரன் சொன்னது, தயவு செஞ்சு என்னை கோவிலில் பார்த்தேன்னு அம்மா கிட்டெல்லாம் யார்கிட்டையுமே ஏடிஎம்கேல போய் சொல்லாத. 10 வருட தலைமறைவு. லண்டன்ல ஒரு ஹோட்டலுக்கு 86க்கு முன்னாடி. அதுக்கும் இந்த தலைப்பை எப்படி நீங்க கட்டமைக்கிறீங்க? அதாவது டிடிவி தினகரன்ற ஒரு வித்தியாசம் தாங்க. அந்த இடைவேளை அந்த இடைவேளையை வந்து டிடிவி தினகரன்ற ஒரு ஓட்டு தாங்க கொடுத்தது. 10 வருடம் அவர் காணாம போயிருந்தார். அவர் அந்த வரலாறு தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க அன்னைக்கு டிடிவி தினகரன் யாருன்னு தெரியாது. ஸோ இந்த இவர் உதயநிதி பேசுறதுன்றது தேர்தல் பிரச்சாரம். அவர் அப்படிதான் பேசுவார். அதுல ஒரு தலைமையை கொஸ்டின் பண்றாரு. நீங்க இருந்தா எங்களுக்கு வெற்றி சுலபம்னா என்ன சொல்ல வராரு அவரு? நீங்க வந்து 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வி பழனிசாமியா வருவீங்க, 2026 தேர்தலில் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு. அதுல அந்த அணிகள் 5 அணி கிட்டத்தட்ட தீபா அவர்கள் எல்லாம் சேர்த்து 5 அணியா இருக்கீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிமுகவை நீங்க ஒருங்கிணைக்க முடியல, நீங்க பாஜகவோடு நீங்க வந்து கூட்டணியில அந்த தலைமையை கொஸ்டின் பண்றாரு. இன்னைக்கு வந்து டிஃபரன்ஸே கஷ்டமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் அண்ணாமலை தாங்க. அந்த அண்ணாமலையுடைய தூண்டுதலால் தாங்க இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரென்சஸ் வந்து நிறைய வருது. இப்போ செங்கோட்டையன் போய் அங்கே போய் பார்த்தது வந்தது, பாஜகவில் போய் நின்னது, நீங்க எல்லாத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் கணக்குல சேர்க்கிறீங்க. கேளுங்க, அண்ணாமலை தாங்க அண்ணாமலை அவர்களே டெல்லிக்கு போல. இன்னொன்னு நீங்க எல்லாரும் பார்க்குற சினாரியோல ஒன்று அழகா மிஸ் பண்றீங்க, ரவீந்திரன் துரைசாமி உட்பட. எது மிஸ் பண்றீங்க? இந்த தேர்தல் வந்து ஒரு யூனிக் தேர்தலுங்க. இந்த தேர்தலில் சீமானே வந்து விஜய் கிட்ட காணாம போயிடுவார். அதான் இந்த தேர்தலுடைய வித்தியாசமான ஒரு சீன். சீமானே காணாம போயிடுவார். அந்த மாதிரி தான் இருக்கு சினாரியோல. சீமான் கட்சி வந்து தன்னுடைய ஓட்டுகளை வந்து விஜய் கிட்ட இழக்குமா, இல்ல திமுக ஓட்டுகளை இழக்குமா, அதிமுக ஓட்டுகளை இழக்குமா? இந்த மாதிரி ஒரு நீங்க சொல்ல வருவது திமுக அணி தான் பலமா இருக்கு, மத்த எல்லாரும் பலவீனப்பட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அப்படி நான் சொல்ல வரல. திமுக அணி பலமா இருக்கு, நான் அதுல மாற்று கருத்துலாம் எனக்கு கிடையாது. திமுக அணி பலமா இருக்கு. ஆனா
அதிமுக உட்பட எல்லாத்தையும் நீங்க எஸ்டிமேட் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் ஓட்ஸ் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ நெகட்டிவ் ஓட்ஸ்ன்றது இல்லை. உங்களோட நெகட்டிவ் ஓட்ஸ் என்னன்றதை நீங்க பாருங்க. அது முழுக்க முழுக்க விஜய்ன்ற ஒரு கபலீகரத்தில் போய்கிட்டு இருக்கு. அது அந்த மிஸ்ட்ரி ஃபிகர் வந்து அந்த புயல் என்ன செய்ய போகுதுன்றதே யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏதோ இபிஎஸ் அவங்கள மட்டும் நெகட்டிவ் ஓட்ஸ்னு வைக்காதீங்க, எல்லாருக்கும் நெகட்டிவ் ஓட்ஸ், எல்லாருக்கும் நெகட்டிவ் விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து இந்த வாக்குகள் எல்லாம் வாங்குதுன்னு எல்லாருக்குமான நெகட்டிவ் ஓட்ஸா விஜய் வந்துகிட்டு இருக்காரு. சோ அது ஒரு ஃபேக்ட். அப்பன்னா உதயநிதி ஸ்டேட்மெண்ட் சரியா தான் இருக்குன்னு சொல்ல வரீங்கல்ல. இப்ப இபிஎஸ் அவர்களால் ஒருங்கிணைக்க முடியல, பைபோலார இருமுனை போட்டியை கொண்டு வர முடியலன்றதான் நீங்களும் சொல்ல வரீங்க. திமுக வாக்குகளையே இவங்க நினைக்கிற மாதிரி முழுசா ஒருங்கிணைச்சு திமுகவால இந்த முறை வாங்க முடியாது. அந்த சிக்கல் இருக்கு. அப்ப விஜய்ன்ற ஃபேக்டரு எங்க போக போகுது, என்ன பண்ண போகுது, எந்த வாக்குகளை விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து தாக்க போகுது, எந்த விஷயங்கள்ல அது பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரெடிக்டும் கிடையாது. நான் உங்களை கேட்கிறேன் பிரகாஷ், நீங்க பல தேர்தல்களை களத்துல போய் பார்த்தவர். நீங்க சொல்வது வந்து ஒண்ணு கடுமையான போட்டி, இல்ல யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், எதையும் யூகிக்க முடியாத தன்மையில தான் களம் இருக்கு. கரெக்டா? கரெக்ட். அதான் நீங்க வந்து சரி இந்த தொகுதியில ஒரு பர்டிகுலர் தொகுதியில ஓகே திமுக ஜெயிக்கும், இல்ல இந்த பர்டிகுலர் தொகுதியில அதிமுக ஜெயிக்கும்ன்றத இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலில் யூகிக்கவே முடியும். இப்ப பிரகாஷ் சொல்ற பாயிண்ட், இப்ப உதயநிதி வந்து தப்பு கணக்கு போடுறாருன்ற அர்த்தம். ஏன்னா விஜய்ன்ற ஃபேக்டர் இருக்கு, அது யாரை ஜெயிக்க வைக்க போகுதுன்றது தெரியல. அதிமுக கூட ஜெயிக்கலான்றது பாயிண்ட். அப்ப தப்பா பேசுறாரு. எந்த ஒரு புதிய கட்சியும் பலகீனமான கட்சியை தான் பலகீனப்படுத்தும். மேலும் இதுதான் கடந்த கால வரலாறு, நான் அதுல உறுதியா இருக்கிறேன். ஒரு கட்சி, புதிய கட்சி பலமா இருந்த காங்கிரஸையும் பாஜகவையும் டிஃபீட் பண்ணிச்சு. எந்த புதிய கட்சியும் பலவீனமான கட்சிக்கு இல்ல. ஆம் ஆத்மின்னு ஒரு புதிய கட்சி பஞ்சாப்லயும் டெல்லியிலும் பிறமொழியாளர்கள் சீமான் மீது வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில விஜய் பிறமொழியாளர்களுக்கு ஆதரவாட்டு அருந்தையர் உள்வடிக்கைக்கு ஆதரவா இருக்கிறதுனால பறையர் தேவேந்திர குல போன்ற தமிழர்கள் தம்பி நீங்க உங்க பிரெடிக்டர் சொல்லிட்டீங்க, பேச நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டீங்க தம்பி. அது வந்து சீமானுக்கு கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் பெரிய பூஸ்டர் கொடுக்கும். 17% வாக்கு சீமான் எடுப்பாரு. இன்னைக்கு மதுரையில நான் சொல்றேன், அவர் சொல்றதுக்கு நான் சொல்லிடுறேன். விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் நிரூபிக்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். நீங்க வந்து ரவீந்திர துரைசாமி, நான் இந்த 26 தான் தெரியும். அவர் சொல்றது யாராத்தா செத்தாங்கிறது 26 தான் தெரியும். நான் பிறமொழியாளர்களோட அந்த வன்மம் சீமான பெரிய அளவு தூக்கி விடும், தமிழர்கள் விழித்துக் கொள்வார்கள் நம்புறேன். இல்ல நான் சொல்றது ரவீந்திர துரைசாமி, இப்ப களம் நீங்க சொல்வது கடுமையா இல்ல. திரு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், அதுல சந்தேகமே இல்ல. அதுதான் உங்க பாயிண்ட். சந்தேகம் இல்ல, ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான். கோடீஸ்வரன் இதுல நுணுக்கமா பார்க்கிறது, இபிஎஸ் அவங்க சொல்றாங்க திமுக பலவீனப்பட்டிருக்கு, தெரிய போகுது கூட்டணி உடையுன்றது. உதயநிதி அவர்கள் வந்து அவர் தலைமையை கொஸ்டின் பண்றார். நீங்க கட்சியை ஒருங்கிணைக்கல, அது எங்களுக்கு சாதகம். கூட்டணியை வலுவா வைக்கல, அது எங்களுக்கு சாதகம். இதெல்லாம் ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ்னு பேசுற அந்த துணியை எப்படி புரிஞ்சுக்கிறது? 3 விஷயம் இருக்குங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கருத்துல. ஒன்று வந்து ஸ்பேரிங், மெயின் போர்டு அதிமுக திமுக தான், உன் தலைமையை தான் நான் கொஸ்டின் பண்ணுறேன் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஸ்டின் பண்ணுறாரு. அவர் போய் விஜயையோ இல்லை வந்து சீமானையோ இல்லை அண்ணாமலையோ வைக்கல. நான் திமுகவில் துணை முதலமைச்சர், திமுகவில் அடுத்த வாரிசு, நான் வந்து எனக்கு எதிரில் இருக்கிற அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆளை கொஸ்டின் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிமுக அந்த 20 ரூபா பாலிட்டிக்ஸில் மற்றவங்கெல்லாம் மற்ற ரவுண்ட் அடிச்சுக்கிட்டோம். ஆனால் மெயின் போர்டு சண்டை பாக்ஸிங்கில் எப்படி கடைசியாக லாஸ்ட் ஹெவி வெயிட் வரும்போது அந்த மெயின் போர்டு பாக்ஸர் இவங்க 2 பேருன்றதை வைக்கிறாரு. அதில் அவர் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி ஓகே பொது செயலாளர் ஆளுமை இல்லை ரைட்டு, ரெட்டலைன்னு ஒரு சின்னம் இன்னும் செத்து போகல. ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியில் இப்போ எடப்பாடி பழனிசாமி போன பொழுது அங்கே எவ்வளோ விசிலு சத்தம் ரெட்டலைன்னு சொல்லும்போது வந்ததுன்னு போய் பார்த்தா தெரியும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரெட்டலைக்கு வேல்யூ இருக்கு. ரெட்டலை இன்னும் அதை தான் சொல்கிறேன், அது ரெட்டலைன்றது வந்து அது டபுள் இன்ஜின் மாதிரி. அது அதில் கரெக்டாக ஒரு ஆள் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். அந்த இடம் கோட்டீஸ்வரன், அதுதான் நான் முடிச்சிடறேன். அது எனக்கு அதில் மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துருங்களேன், இது முக்கியமான இடம்ன்றது. இப்ப சமீப காலமா இந்த சிம்பல் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இல்ல அப்படின்ற ஒரு கருத்துல
இப்போ 2024 பார்த்தீங்கன்னா ரெட்டல்ன்றது 4வது இடம் கரெக்ட் கரெக்ட். அப்ப சிம்பல் இல்ல மேட்ரு, அந்த சிம்பலை யாரு பிடிச்சிருக்காங்கன்றதுதான் மேட்ருன்றது தான் ரவீந்திரன். இல்ல கரெக்டா நீங்க வந்திருக்கீங்க. 2024 ரெட்டலைக்கு வேலையே கிடையாது அந்த தேர்தலில். ஏன்னா அது பாரத பிரதமர் மோடிக்கு உண்டான தேர்தல். தமிழகத்தில் இருந்து பாஜக தலைமையில் பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கணுமா வேணாமன்றது தான் கோல் போஸ்ட். அதில் அடிச்சாதான் கோல். அந்த கோல் எங்களுக்கு வேண்டாம், பிரதமர் எங்களுக்கு வேணான்னு அவங்க 2024 19 சொன்னாங்க, 14 சொன்னாங்க. அடுத்த தேர்தல் வந்தாலும் சொல்லுவாங்க தமிழகத்தில். நீங்க பிரதமர் மோடி அவர்களை வைத்துட்டு நீங்க ரெட்டலை வச்சாலும் சரி, சரிங்க. இப்போ உதயசூரியன் பிஜேபியோட நிக்குது, அடுத்து மோடி அவர்களுக்கு பிரதமருக்கு ஓட்டு கேட்டா அப்ப உதயசூரியன் ஜெயிச்சிருமா? அந்த இடத்துல உதயசூரியனும் அங்க பின்னாடி போகும். இல்ல ஒரு நுணுக்கமான இடம் நீங்க சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்றது அங்க மோடி ஃபேக்டர்ன்றது கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்கள் 24 தன்னை முன்னிலைப்படுத்துறாரு. ஆமா, தன்னை முன்னிலைப்படுத்துறாரு. இபிஎஸ் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க. அதுல எப்படி நாம் தமிழர் 3வது இடம் வருது? நாம் தமிழர் அந்த ஃபேக்டர் எப்படி ஒரு இருங்க, நான் இதை முடிச்சுட்டு நான் மோடி ஃபேக்டரை விட்டீங்கன்னா இந்த இடம் இருக்கு. இல்ல நான் இதை முடிச்சுட்டு அப்படியே நீங்க கேட்ட கேள்விக்கு 3வது ஃபேக்டர் எப்படி அவங்க வராங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 4 தொகுதி சொல்லிடுறேன் நான். உசிலம்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆண்டிப்பட்டி, கேவி குப்பம். இதுல போயிட்டு ரெட்டையில இல்ல ஆனா அக்னீஸ்வரன் நிக்க வச்சீங்கன்னா ஜெயிச்சிருவாரு. அது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும். இதே சின்னம் திருவாரூர், பாளையங்கோட்டை, காட்பாடி இதுல போயிட்டு ஆனா ரவீந்திரன் துரைசாமியை உதயசூரியன் நிக்க வச்சுன்னா ஜெயிச்சிருவாரு. தலைவர் இன்னொரு மாவட்டத்தை சொல்றேன், திண்டுக்கல் மாவட்டம். சீமானுக்கும் வேலை இல்லை, விஜய் அவர்களுக்கும் வேலை இல்லை. 3 தொகுதி நான் இப்ப சொல்றேன், ஏன்னா நான் திருப்பி உங்களெல்லாம் பார்க்கணும். ஆத்தூர் அதே ரிசல்ட், ஐபி. பழனி அதே ரிசல்ட், ஒட்டஞ்சத்திரம் அதே ரிசல்ட், நத்தம் அதே ரிசல்ட், திண்டுக்கல் அதே ரிசல்ட், நெல்லக்கோட்டை அதே ரிசல்ட். இவ்வளோ கட்சி வந்திருக்குல்ல. நான் இப்போ சொல்கிறேன், ஏன்னா நான் களத்துக்கு போய் பார்த்துட்டு இதெல்லாம் பேசுகிறேன். கட்சின்றது எப்படி இருக்கு, சின்னன்றது எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அப்போ சின்னம் தான் பிரதானம் அப்படின்னா ஏன் அப்படி இது மாறி வருது? நாம் தமிழருக்கு எப்படி 3வது இடம் வந்ததுன்னா, 3வது முகத்துக்குன்னு தமிழக அரசியல்ல எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தையோ இல்லை இந்த மூஞ்சிங்களே இந்த சின்னத்தையே பார்த்து போர் அடிச்சு போனவங்களுக்கு ஒரு மாற்று வாக்குன்னு இருந்திருக்கு. அது 8லேருந்து 10%. அப்படி மாற்றா வந்ததுதான் பம்பரம், அப்படி மாற்றா வந்தது தான் தீபம், அப்படி மாற்றா வந்தது தான் மற்ற கட்சிகள். இன்னைக்கு சீமான் எல்லாமே, அப்ப சீமான் வருவாங்க, தமாக வந்தது சைக்கிள் சின்னம், அந்த மாதிரி வருது. நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் 8லேருந்து 10% வரும். அந்த 8லேருந்து 10% எல்லாத்துல இருந்து கொஞ்சம் எடுக்கும் போது திருப்பியும் மறுபடியும் சண்டை ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் இருக்குமே தவிர்த்து விஜய் அவர்களுக்கு எல்லாம் பெரிய, அதாவது சனிக்கிழமை வண்டி நீங்க வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு மற்ற நாள்ல எல்லாம் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு ஓட்டு கம்மியா போடுறீங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் காது குத்துல இருந்து நல்லது கெட்டது, சாவு, மாரியம்மன் கோயில் திருவிழா, அப்புறம் மாதா மேரிக்கு சர்ச்சுக்கு கொடிநாள் காசு போடுறது, மசூதி ஆண்டு போய் ரம்ஜான் போய் நிக்கிறவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்களா, அரசியல் தெரியாதவங்க. சாமி, இப்ப கோட்டீஸ்வரன் சொன்ன பாயிண்ட்ன்றது நம்ம தலைமையை விட்டுருவோம். சின்னம், கட்சி கட்டமைப்பு அப்படின்றது அதுக்கு வெயிட்டேஜ் போட்டா உதயநிதி அவர்கள் சொன்னதுல பிரச்சனை இருக்கு. கோட்டீஸ்வரன் சின்னத்தை ஒண்டி இல்லைங்க. அதிமுக எப்பெல்லாம் பிரச்சனை வந்ததோ எம்ஜிஆர் அவர்கள் வேணும் போது அந்த தொண்டர்கள் முடிவு பண்ணாங்க அவர் தான் தலைமைன்னு, ரைட்டுங்களா? தொண்டனையே நம்ம மறந்துடுறோம். அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பிரச்சனைக்கு மறைவுக்கு பின்னாடி தொண்டர்கள் முடிவு பண்ணி ஒரு சின்னத்தை டிக்கு போட்டு சேவலா போராடும் போது சின்னத்தை ஜெயலலிதா அவர்களை ஆளுமையாக்குறாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் பிரச்சனை அதிமுக வருதோ அதிமுக தொண்டர்கள் சேர்ந்து ஒரு தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. தலைவர்கள் எத்தனை பேர், தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்ப கோட்டீஸ்வரன் சொன்னதுல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் அப்படி ஒரு மதிப்பிடுதல் இருந்தது. ஜெயலலிதா அவர்களால் பண்ண முடியுமான்னு தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும்ன்றது. அவர் சொன்ன பாயிண்ட்ன்றது உதயநிதி எங்க மிஸ் பண்றாரான்ற ஒரு கேள்வி. நீங்க தலைமையை மட்டும் பாக்குறீங்க, கட்சி கட்டமைப்பு அதிமுக தொண்டர்கள்னு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ரெட்டையில உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான் சீமான ஆதரிக்கிறாங்க. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு தமிழ் சமூகங்களான பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக சீமா நிக்கிறனால தான் அவர் அந்த ஓட்டு வருது. அவங்க ரெட்டலையால, எடப்பாடி கையில இருக்கக்கூடிய ரெட்டலையால நமக்கு பலன் இல்லைன்னு சொல்லி சீமானை நோக்கி நகர்றாங்க. நம்பிக்கை இழந்துட்டாங்கன்றீங்க. கண்டிப்பா நீங்க பூத் வைஸ் பார்த்து தான் நான் இதை சொல்றேன். அதனால தான் நான் சொன்னேன், ரெட்டலையால நமக்கு பலம் இருக்கு, நமக்கு 10.5 தந்து நம்மளை கௌரவப்படுத்தினாருங்கிற இடத்துல 36 தொகுதியில ஸ்டாலினே எடப்பாடிக்கு இணையான தலைவர்கள் நான் 36 செக்மெண்ட்ஸ் சொன்னேன். கோட்டீஸ்வரன் சொல்றது 24 எடுத்துருங்கன்றார். நீங்க அந்த உங்க கால்குலேஷன் மதிப்பிடுதல்ல 29ல 19ல ஒரு தொகுதியில கூட ரெட்டையில 3வது போகல. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போது நோட்டாவுக்கு கீழே போன சீமான் கிட்ட
எப்படி விளவங்கோட்டில் 4வது போச்சு. நான் தரவுகளை வச்சு சொல்றேன். நடந்த விஷயத்தை யார் மறுத்து சொல்ல முடியாது. தரவுகள் பண்ணக்கூடியது யார் வேணாலும் எப்படி வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணுங்க, உங்க விருப்பம். அவர் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும், எனக்கு ஒண்ணு இருக்கும், இவருக்கு ஒண்ணு இருக்கும், அவருக்கு ஒண்ணு இருக்கும். இல்ல நான் கேட்பது, நான் சொன்ன தரவுகள் நடந்ததை யார் மறுக்க முடியாது. அதுல நடந்த விஷயத்தை யார் மறுத்து பேசுறது சரியா இருக்காது. இப்ப ஏடிஎம்கே தலைமையை நீங்க கொஸ்டின் பண்றீங்கன்னா அதை முடிவு பண்ண போறது அதிமுக தொண்டர்கள். அவங்க ஒரு கிரைசிஸ் வந்தா அதிமுக தொண்டர்களே, நீங்க எம்ஜிஆர் காலத்துல அந்த கட்சிக்கு ஆதரிச்ச தொண்டர்கள் வேற, இப்ப எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆதரிக்க தொண்டர்கள் வேற. மாறி இருக்கு. 10.5 எஃபெக்ட் தான் வட தமிழகம். அதிமுக வாக்காளர்கள்ல 23% விக்கிரவாண்டியில சீமானுக்கு 1% மாம்பழத்துக்கு 12 தான். அவர் சொல்ற பாயிண்ட நம்ம ரொம்ப நுணுக்கமா உடைச்சு பேசணும் அப்படின்னா, முன்பு இருந்த தலைமை கேஸ்ட் நியூட்ரலா இருந்தது. இன்னைக்கு அதிமுக தலைமை அப்படி கேஸ்ட் நியூட்ரலா இல்ல. அது ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கை கொண்ட சமூகத்தில் இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். பிற சமூகங்கள் அதனால அந்த ஈக்குவேஷன் மாறிடுச்சு, கணக்குகள் மாறிடுச்சு, அது ரெட்டலன்னு பார்க்கல அப்படின்றதுதான் அவரோட தியரியா இருக்கு. சரி, அது அண்ணன் இந்த சமூக நீதி பார்வை அதிகமாக கொண்டதுனால இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 150 ஜாதி பேரும் மனப்பாடமாக சொல்லுவார். அந்த விஷயத்தில் நான் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது. நான் என்ன பார்க்குறேன்னா ஜென்ரலாக பார்க்குறேன். ஏங்க, ஒரு சமுதாயத்தில் பிறந்தது அவர் தப்பு கிடையாது. அந்த சமுதாயத்தில் பிறந்ததுனால தலைமை ஏற்றுக்க முடியாமல் ரெட்டலை வேணாம், நான் கோயம்புத்தூரில் ஒண்டி தான் ஜெயிப்பேன்னு அவர் நினைச்சாருன்னா அதுக்கு முதலமைச்சராக இருக்க வேண்டிய ஆசையே இருக்க வேண்டாமே. வெறும் அதுக்கு நீங்க கொங்கு மண்டலத்துக்கு கொண்டு ஒரு தளபதியா இருந்துட்டு போலாமே. அவர் எதுக்கு 214 தொகுதி பிரச்சாரம் போனோம் எல்லாருக்கும் முன்னாடி? தென் மாவட்ட ரிசல்ட் அப்படி இல்லையே. கரெக்ட்டுங்க, அதுதான் நான் சொல்றேன். ஏன் 3 போகுது? அதாவதுங்க, நான் என்ன சொல்றேன்னா, தலைமையை விட்டுருங்க. அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, பூத் வாரியா இருக்காங்கல்ல, ஒரு தொண்டை பூத் வாரியா 1500 ஓட்டு தொண்டர்கள் போயிட்டு ஒரு தொண்டனா 10 ஓட்டு 20 ஓட்டு வாங்கி கொடுத்துட்டானா, நாளைக்கு விஜய் தொண்டர்கள் வாங்கி கொடுத்தா விஜய் முதலமைச்சர். தலைமையை ஒண்டி பார்க்க கூடாது. சம்டைம் நம்ம ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கணும். சொல்றது நம்ம கணக்குகள்லாம் ஒன்றும் பெருசாலாம் மாறல. திரும்ப திமுக அதிமுக தான் இருக்கு. திரு உதயநிதி ஸ்டாலின் போட்ட கணக்கு தவறாகலாம். அதிமுக தொண்டர்கள் நினைச்சா அணி இனியெல்லாம் விட்டுறலாம், எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா கடுமையான போட்டி உருவாகும். இப்போ திமுக தொண்டர்கள் நினைச்சதுனாலதான் அண்ணன் தப்பு கணக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார். இபிஎஸ் தப்பு கணக்கு போட்டார். அதாவது சார், இப்போ இபிஎஸ் உட்பட எல்லா கட்சிகளுமே ரிலை ஆகக்கூடிய ஒரு விஷயமும், எல்லாருமே அதிமுகவை இப்போ அட்டாக் பண்ணக்கூடிய விஷயமும், சிறுவண்டுகள் கூட அட்டாக் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே அதிமுக எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கறது ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே இருக்குதுன்றத அதிமுக கணக்கு போடுறாங்க. அந்த மக்கள் திரளோட ஓட்டுக்கு முன்னாடி வரும்பொழுது எந்த சாதி ஓட்டும் குறுக்கு ஓட்டும் நெடுக்கு ஓட்டும் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஆன்டி இன்கம்பன்சி அலையடிச்ச இடங்கள்ல நேபாள் புரட்சி மாதிரி தான் ஃபுல் ஸ்விங்ல தான் போகும். அது இப்ப நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? இப்ப 26 எப்படி போகுன்றீங்க? அதிமுக தான். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு தான் போகுன்றீங்களா? திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு மட்டும் போவாது. அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிய விஜய் உட்பட பல பிளேயர்ஸ் அதை கரைப்பாங்க. நீங்க இப்ப ஃபேஸ் பண்ண போற தேர்தல் இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத, கற்பனை செய்ய முடியாத ஒரு தேர்தல் தான். அந்த கற்பனை செய்ய முடியாத தேர்தல் களத்துல இபிஎஸ்னுடைய ரோல் எப்படி இருக்குன்றீங்க? அவர் எப்படி தன்னை பொசிஷன் பண்ணியிருக்காரு? அவர் இந்த பாய்மர கப்பல் மாதிரி புயல் அடிச்சு போகக்கூடிய அந்த கப்பலை முடிஞ்ச அளவுக்கு திசை திருப்பி அவர் தன்னுடைய அதிமுகன்ற கப்பலை அவர் கொண்டு போறாரு. அதே மாதிரி ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை இன்டாக்டா வச்சு அந்த இது கொண்டு போறாரு. இபிஎஸ் காங்கிரஸாலும் பாஜகவாலும் தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னாரு. சீமானும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள் அடிச்சாரு. அண்ணா எம்ஜிஆர் எல்லாத்தையும் போட்டு அடிச்சாரு. அவர் ஸ்டாண்ட்ல உறுதியா இன்னைக்கு நிற்கிறாரு. எடப்பாடி ஸ்டாண்ட்ல மாறிட்டு பழனிசாமி ஆயிட்டாரு. இது என்னங்க எப்ப பார்த்தாலும் சீமான் சீமான் நான் சொல்றேன். இல்ல யாரையும் அப்படி கொண்டு வர வேண்டாம். நான் பேசும்போது என்ன இருக்கு அவர் பேசுற தவறு? ரவீந்திரன் துரைசாமி யாருக்கும் நம்ம அப்படி டிபேட்ல ஒரு கலர் கொடுத்து நான் பேசும்போது வராரு. தவறு. கோடீஸ்வரன் அணிகளா பிரிஞ்சு கிடக்கு, கூட்டணி அமைக்க முடியல, தொடர் தோல்விகள், இதெல்லாம் மையமாக வைத்து தான் இபிஎஸ் அவங்க தலைமையை கொஸ்டின் பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்வது அப்படி இருக்காதுன்றீங்களா? இந்த அணிகள் பிளவுபடுவதோ கூட்டணி அமைக்காம இருக்கிறதோ அது எதுவுமே
டிஸ்டர்ப் பண்ணாதா? அதாவதுங்க இபிஎஸ் தலைமையே ஸ்கோர் பண்ணிடுவாருன்னு இல்லை அப்படி கிடையாது. 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட்சி இருக்குன்னா அந்த ஆட்சிக்கு நல்ல பேர் இருக்கா கெட்ட பேர் இருக்கா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆட்சி வேணுமா இல்லை வேற ஆட்சி வரணுமா, அதுதான் ரொம்ப தலையான கடமை. இதுல இபிஎஸ் இருக்காரா, ஓபிஎஸ் இருக்காரா, மோடி இருக்காரா, செந்தில் பாலாஜி வராரா, நபர்கள் முக்கியம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மக்களோட மனநிலை என்பது முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி, அது ஒரு பெரிய ஃபேக்டர். அது வந்து ஒரு 30% காரணம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி பலம், அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தமிழகத்தில் பொறுத்து இன்றைக்கு கல அரசியல். மூன்றாவது வந்து அந்த பிரச்சார யுக்தி, தேர்தல் வாக்குறுதி. நாலாவது விடிகாத்தால யார் எத்தனை போய் வாக்காளர்களுக்கு சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்துறாங்களோ அதுதான் முக்கியம். அந்த காலையில் குஷியப்படுத்திட்டாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜாதி மதம் எல்லாம் அடிபட்டுரும். மணி ஸ்பீக்ஸ் லாங்குவேஜ் தட் ஆல் நேஷன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ்னு வாங்க. எல்லா உலகத்துக்கும் புரிகிற ஒரு மொழியை பணம் பேசும். அந்த பணம் 10 செய்யும், 11வது ஒரு வேட்பாளர் வெற்றியும் பெற செய்யும். இவ்வளோ விஷயம் இருக்கு. இப்படி தேர்தல் இப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேஜ் 1 பிரச்சாரம் பண்ணி மக்களை போய் சந்திக்கிறதோ இல்லை தொண்டர்களை போய் சந்திக்கணும் போது அந்த இடத்துல இபிஎஸ்க்கு வந்து இப்போ 140 தொகுதியை கவர் பண்ணிட்டாருன்னா பாதி தமிழ்நாடு முடிச்சிட்டாரு. இன்னும் வந்து குறிப்பா சொன்னா 48 வாரம் தான் இருக்கு. தாக்கம் ஏற்படுத்தி இருக்குன்னு. அதாவது ஒவ்வொருத்தர் ஃபர்ஸ்ட் அவங்க தொண்டர்களை ஒழிப்படுத்தணும், அவங்க தொண்டர்கள் கிட்ட போகணும். தொண்டர்கள் தான் தைக்க வைப்பாங்க. அந்த விஷயத்துல இபிஎஸ்க்கு அட்வான்டேஜ். இன்னொன்னு இதுல இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லைங்களா, திமுக கூட்டணி உடையும் அதுவே தானா, அது வந்து நடக்காதுன்னு நான் நம்புறேன். திமுகவை பொறுத்தவரையிலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா என்னதான் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதை கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க. அந்த விஷயத்துல வந்து திரு ஐயா எதிர்க்கட்சி தலைவர் சொல்றது வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. திமுக கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குன்றது நான் நினைக்கிறேன். பிரகாஷ், இப்போ உதயநிதி அவர்கள் சொன்ன கான்டெக்ட்ன்றது இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களே, இதே ஆளுநர் எங்களுக்கு இருந்தா சாதகமாக இருக்கும்னா அது என்ன பொருள்னா, மக்கள் மனநிலைக்கு எதிராக ஆளுநர் பேசுறாரு, அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும்ன்ற பொருள்பட அவர் பேசுறார். உதயநிதி அவர்கள் பேசுவது இவர் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கல, அந்த இடத்துல தானே கொஸ்டின் பண்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படி பார்க்க கூடாது, கடுமையான போட்டி இருக்கு, திமுகவுக்கே நெருக்கடி இருக்கு, அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இப்ப நபர்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. நபர்கள் முக்கியம் இல்ல, கடுமையான போட்டி இருக்கு சார். இப்போ உதயநிதி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்றாரு. இந்த மாதிரி எடப்பாடி அங்க இருந்தாருன்னா கவர்னர் இருந்தா எங்களுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி வந்து 10 தோல்வி பழனிசாமி, ஒரு 11வது தோல்விக்கு அவர் வருவாரு அப்படின்ற அடிப்படையில் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் சொல்றாரு. இது ஒரு பிரச்சாரம், ரைட்டுங்களா? நாளைக்கு இந்தியா வந்து சோசியலிச குடியரசாக அமையும் அப்படின்றது ஒரு பிரச்சாரம். சீமான் முதலமைச்சர் ஆவார், அவர் தான் வந்து தமிழ்நாட்டை லீட் பண்ணுவார் அப்படின்றது ஒரு பிரச்சாரம். ஒரு பிரச்சாரம் தான். ஆனா ஃபேக்ட் அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் நாங்க வந்து ஃபேக்டுக்குள்ள இருந்தாங்க போவோம். ஃபேக்ட்னு பார்க்கும்போது பல முனை போட்டியாக இருந்தாலும் இந்த முனை ஓட்டு சிதறல்கள் அதிகம். அதிமுக கூட்டணி என்பது ஒரு 37% வாக்குகள் என அமித்ஷா கணக்கு போட்டாலும் அதிலிருந்து பிரியக்கூடிய செக்ஷன் என்பது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு செக்ஷன் பிரிந்து கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு இப்போ தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் பிரிவு, இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள வராங்க. ஓபிஎஸ் கூட போய் சிஎம் பார்த்து பேசினார். ஸோ இந்த மாதிரி இன்டேக் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி விஜய் அப்படின்ற ஒரு கூட்டணி ஒரு ஃபேக்டர் வந்து சனிக்கிழமை போறாங்க அப்படின்ற ஒரு சனிக்கிழமை ராமசாமி விமர்சனம் இருந்தாலும் அவர் ஏற்படுத்த போகக்கூடிய இம்பாக்ட் என்னன்றது இது வரைக்கும் தெரியல. இப்ப நீங்க சொல்வது வந்து விஜய்ன்ற ஃபேக்டரை வச்சு முடிவு என்ன மாறி வேண்டுமானாலும் இருக்கலாம், மாறலாம், முடிவே மாறலாம்ன்றீங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் இப்ப நீங்க வந்து சொல்வது இப்ப 20% ஆயிடுச்சு, அதிமுக 45%, 20% குறைஞ்சிருக்கின்ற இடத்துலதான் பல தியரிஸ் இருக்கு. ஏன் இவரோட ஆளுமை இல்லாததுனால தான் குறைஞ்சிருக்குன்னு. ஆனா நீங்க அதை நம்பல, ஏத்துக்க மாட்டீங்க. நம்பல. திரும்பவும் 40க்கு போயிடும். இல்ல, திரும்பவும் 40க்கு போகும்லாம் நான் சொல்லல. ஆனா அது சம்மரைஸ் பண்றதுக்கு பிஜேபி இப்போ அண்ணாமலை மாதிரி சில ஆட்கள் அதை வந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போதும் அது உதாரணத்துக்கு இப்போ தேவர் பேரை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு மைனஸா போகுது அப்படின்றத சம பண்ற முயற்சி. இவரு கிரவுண்ட் ஜீரோ. அது பலன் கொடுக்குமா? ஆமா, முயற்சி பண்றாரு. ரவீந்திரன் துரைசாமி, பாண்டிய நெடுஞ்செழியன்னு அனைத்து தமிழர்களுக்கும் பொதுவான பேரை சீமான் வைக்கிறது வந்து சோசியலா, நாடார், தேவேந்திரகுல வேளாளர், யாதவர், முத்தரையர் போன்ற மோடி தலைமையை ஏற்ற சமூகங்கள் சீமானை ஆதரிப்பாங்க. சீமான் அதில் போல்டா சொல்லியிருக்கிறாரு, பார்ட்யூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். இன்னொன்று,
இது ப்ரெடிக்ஷன், நடந்த விஷயத்துல யாரும் மறுக்க முடியாது. விஜய் தள்ளி வச்சிருங்க, விஜய் வரல, விஜய் நம்ம கணக்குல வைக்கல. 2024க்கு பிறகு எடப்பாடி நிலைப்பாட்டில இருந்து மாறினதுல சீமான் லீடர்ஷிப் நிக்குதுன்னு நான் சொல்றேன். அது 8% எடுத்து அக்னீஸ்வரன் சொன்னது சார், ஜெயிக்கிறவங்க ஆட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு கூட்டணிக்கான ராஜதந்திரத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. கரெக்ட், அது அவர் கருத்து, அது அவர் கருத்து, நான் மறுக்க வரல. வைக்கிறவர் யாருமே வேண்டாம்னு அடிச்சு பேசலாம், அது கருத்து. அப்ப இத ராஜதந்திரமா பார்க்க மாட்டாங்களா? இல்ல, அது அவர் அதை ப்ரோமோட் பண்றதும் அது பேசுறதும் தவறு நான் சொல்ல வரல. உங்கள்கிட்ட கேக்குறேன் கேள்வியா, அது அவர் கருத்து தவறு நான் சொல்ல வரல. நான் கோட்டீஸ்வரன் கருத்துல இருந்து முழுக்க மாறுபடுறேன். திமுகவும் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டு தான் சீமானுக்குன்னு சொன்னா, வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சீமான் கேட்கும்போது எடுத்தது 1% வாக்கு தான். ஜெயலலிதாவுக்கு 40% வாக்கு, 20 குறைஞ்ச பிறகுதான் சீமான் 8% எடுத்திருக்காரு, அண்ணாமலை எடுத்திருக்காரு. திராவிட இயக்கம்னு ஸ்டாலினுக்கு போயிருக்குது. 3 திசையில அண்ணா திமுக வாக்கு செதஞ்சிருக்கு. இன்னும் அண்ணா திமுக வாக்கு செதஞ்சுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்கட்டு. விஜய் ஃபேக்டர் நாளைக்கு அவர் சொல்றது நடக்குமா, நான் சொல்றது நடக்குமான்னு 26 ரிசல்ட் காட்டி இத ரொம்ப பாயிண்டடா வந்தோம்னா, நீங்க தலைமைன்னு எடுக்கிறப்ப இந்த 45ல இருந்து 20 ஆகிறப்ப இந்த 25% எங்க போச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க எல்லாம் அதிமுக தொண்டர்களா இருந்தவங்க தானே, அதுல ஒரு 15% 20% அதெல்லாம் செதறி இருக்கு. அதுக்கு காரணம் இபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் தலைமை விட்டுருச்சுன்றதுதான் அவர் சொல்ல வர்றது. விஜயன் சார், நாடு முழுக்க ஒரு தவறான ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்யறாங்க. ஆனால் அதிலிருந்து அதை சுக்குநூறாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய கடமை. 40% இருந்துச்சு, இன்னைக்கு 21% வந்துருச்சு அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. 15 வழக்கு போட்டது யாரு? சரி, அதெல்லாம் விட்டுருங்க, அது கூட நீங்க போக வேணாம். 20% வந்துருச்சுன்னு சொல்றீங்களே, நீங்க கூட்டா இருக்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் முன்னேற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னு யாராவது சதவீத கணக்கு பாக்குறீங்களா? அது எப்படி அரசியல் கட்சி கூட்டணி போடுறதே அதுக்கு தானே சார். இன்னொரு கட்சியே 40%, 21% வந்துருச்சுன்னு சொல்லி அடிக்கடி மூச்சுக்கு 300 தடவை பேசுறீங்களே. உங்கள் கூட்டணியினால் இந்த நாட்டில் வளர்ச்சி அல்லது கடன் குறைஞ்சு போச்சு அல்லது எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படி ஏதாவது உங்க சதவீத கணக்கு சொல்லுங்களேன். அங்க மட்டும் ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க. ஆகவே அவர் செய்ததை அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததை இப்ப கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இப்ப ஒண்ணு இங்க நடக்கக்கூடியது சார், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் சார் போட்டி. திரு விஜய் அவர்கள் அதுல மாறுபாடு ரைட்டா? விஜய் அவர்கள் அதான் சொல்ல வரேன். இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 6,39,00,000 வாக்காளர்கள், இதுல சென்ற தேர்தலை விட இப்ப 16 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அதுலயே 30% பேர் வாக்களிக்கல. அந்த 30% பேரை இளைஞர்களை திரட்டுவதற்கு விஜய் இருக்கிறாரா, அவங்க இருக்கிறாரா பார்க்கணும். இன்னொன்னு, திரு விஜய் அவர்கள் போகிற அந்த வாகனத்துல பாத்தீங்கன்னா 50 தலைவர்கள் தானே சொன்னாங்க. ஆனா அந்த வாகனத்துல பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, இந்த பக்கம் வந்து புரட்சி தலைவர், இங்க மட்டும் அந்த 5 பேர் தலைவர்களை காணோம். ஏன்? இறுதி சுற்று ரொம்ப சுருக்கமா உதயநிதி பழனிசாமி அவங்களோட கணக்கு என்னவாகும் அப்படின்றத சம பண்ணுங்க 30 செகண்ட்ஸ்ல. அப்படி இது வந்து இவங்க அரசியல் பரஸ்பர குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்பதை இது நிரூபணம் செய்கிறது. இது அவ்வளவுதான், அப்படிதான் நான் பார்க்கிறேன். அது ஒரு பெரிய மாற்றமா இருக்காது. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அதர்ஸ்ல தம்பி அக்னீஸ்வரன் சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் ப்ரூவ்டு ஓட்ஸோட 2வது இடத்துல இருக்கிறார். 2வது இடத்துல அவர் தான் இருக்கார். ஆனா முதல் இடம்ன்றது திரு ஸ்டாலின் அது தேர்தல்ல தான் தெரியும். அகடா இருக்கிறார் கோடீஸ்வரர். அதாவதுங்க, திமுக அதிமுக அவங்க கிட்ட ஒரு கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் 3வது கட்சியாகவோ 4வது கட்சியாக யார் வரப்போகுதுன்றது முக்கியம். அதை தாண்டி பெல்வெதர் சீட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த சீட் வந்து எப்படி வேணா போகும். அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக விஜயும் சீமானும் ஒரு தாக்கத்தை கொடுப்பாங்க. ஒரு சில சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் 1000 ஓட்டு 2000 ஓட்டுக்கு ஐயா அம்மா தாயேன்னு பிரச்சாரம் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச தேர்தல் மாதிரி 4 கட்சிகள் வந்து அந்த தொகுதியை டைட் பண்ணும். பட் மெயின் பிளேயர் வந்து ஆட்சியில் முதலமைச்சரா உட்கார போறதுன்றது எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சிகள் இருந்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டி கடுமையா இருக்கும். பிரகாஷ், எப்படி இந்த 2 பேரோட கணக்கு என்னவாகும்? 2 பேரோட கணக்கும் சோதனைக்குள்ளாகும். நீங்க வந்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து இன்னைக்கு விஜய் வந்து ஒரு முன்னெடுக்க போறாரு. அவர் எடுத்த பிரச்சாரங்கள்லாம் 2 மாநாடுகளும் சக்சஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ரைட்டுங்களா? இதில் வந்து திமுக அதிமுக இந்த 2க்குள்ள யார் பாதிப்பு? திமுக அதிமுக சீமான் கட்சி, இதில் வந்து யார் பாதிப்புக்குள்ளாவாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இது 2000 ஓட்டுகளில் தம்பி சொன்னாப்புல 2000 ஓட்டுகள் 1000 ஓட்டுகளில்
எப்படி டி நகர் தொகுதியை வந்து சில நூறு ஓட்டுகள் தீர்மானிச்சதோ அது போல தீர்மானிக்கக்கூடிய விஷயம். யாருமே மிகப்பெரிய தம்பிங் மெஜாரிட்டிக்கு வர முடியாத சூழல் தான். அது வாய்ப்பே இல்லையா? கடும் போட்டி தான் களம். இல்ல 57 62 காமராஜ் உயரத்துல இருக்கிறாரு. அந்த காமராஜ் உயரம் இன்னைக்குள்ள பலருக்கு சில்வண்டுகளுக்கு தெரியாது. அந்த உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு. சில்வண்டுகள் எல்லாம் பார்த்து பெரிய யானைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காது அசைவலை சில்வண்டு தட்டிட்டு போயிடும். என்ன வேணா நடக்கும். மக்கள் ஆசைப்பட்டாலும் நடக்கும். அதுதான் இயல்பு. ஆட்சியை மாற்ற போறாங்களா இல்லையா? ஆட்சி மாற்றம் தேவையா இல்லையா? ஆட்சி மாற்றம் தேவையா இல்லையா? பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்?